ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து இந்த வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க போனோம். பெட்ரோல் அடிக்க போகவும் எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. நான் எப்போவுமே காசை கொடுத்துருவேன், அவங்க பெட்ரோல் அடிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் வண்டியை விட்டுட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது தான் என்னோடய வேலை. எப்போவுமே அந்த மீட்டரெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அது பழக்கமும் இல்லை. நான் எப்படியோ அதை மாதிரி எல்லாத்தையும் நம்பி பழக்கம். இன்றைக்கி என்னாச்சு, நாங்கள் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லா இதுலேயுமே கவனமாக இருப்பார். அப்புறம் அவர் 200 அடிக்க சொன்னாங்க. அடிக்க சொல்லிவிட்டு அவர் அந்த மீட்டரெல்லாம் செக் பண்ணுவாராட்டிருக்கு. இன்றைக்கி செக் பண்ணிட்டார். பார்த்தா 190 தான் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் இருந்துக்கிட்டு நான் வந்து 200 அடிக்க சொன்னேன், என்ன நீங்கள் 190 தான் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அம்மா அந்த இது பண்ணிவிட்டு பட்டன்லாம் என்னமோ அமுத்திட்டு, லேடிஸ் தான் இத்தனைக்கும் பார்த்துக்காங்க, ஜென்ஸ் கூட கிடையாது. ஜென்ஸு கூட தண்ணி கிணி அடிக்கிறது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், லேடிஸே இப்படி பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இவங்க கரெக்டாக இருப்பாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சரின்னு சொல்லி அவர் சொன்னார் 200 போடுங்கன்னு சொன்னதையுமே நான் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு என்ன 500 நோட்டை கொடுத்தேன், 500 போட்டாங்களோ, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படி ஒரு பயமாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க அதில் 10 ரூபா இப்படி ஒரு 10 பேர்கிட்ட ஆட்டையை போட்டாங்கன்னா அவங்க பொழப்பு நல்லாயிருக்கும், நம்ம பொழப்பு நினச்சி பாருங்க. அதனால் மக்களே, நீங்களும் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மீட்டரை செக் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது மீட்டர் செக் பண்ணுறது எப்படின்ட்டு, ஆனால் இனிமேல் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நானே டைரெக்டாக அதில் அனுபவித்ததுனால இனிமேல் நம்ம இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணுன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.